அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 18/2/2026 புதன்கிழமை, சதயம் நட்சத்திரம். நாம் அறிவை கல்விக்கு சென்று படித்து பெறுகின்றோம், இதுவும் நடக்கிறது. ஆனால் படிக்காமலேயே ஒரு சில விஷயங்களை அறிந்து கொண்டு அதனை பயன்படுத்தி வெற்றி பெறுகின்ற நபர்களும் உண்டு. மாபெரும் விஞ்ஞானிகள். அந்த விஞ்ஞான உண்மைகளை யாராவது சொல்லிக் கொடுத்தா அவர்கள் கற்றார், அறிந்தார்கள். முதன்முறையாக உலகுக்கு தெரியப்படுத்துகின்றவர்களே அவர்கள் தானே. அப்படி என்றால் எப்படி படித்திருக்க முடியும்? ஆக கல்வி இருவகைப்படும். கற்றுத் தெரிவது ஒன்று, ஏற்கனவே பெற்று வந்தது ஒன்று. இதுதான் உண்மை. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அந்த உண்மை அறிவு பள்ளியில் படித்து பெறுவது அல்ல. எனவே இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை பற்றி சூசகமாக சாஸ்திரம் தெரிவிக்கும் ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு இடத்தில் ஒரு சுலோகம் வரும். புதனுக்கு 5ல் குரு இருந்தால் அந்த வீடு அவனுக்கு நல்ல வீடாக இருந்தால் புத்தியில் வல்லவன். ஒரு கெட்ட விஷயம் ஏதேனும் ஒன்றை அடுத்தவர் சொல்லாமலேயே தானே திருத்திக் கொள்ளும் நல்லவன். நல்லவன் யூகித்து அறிவான். அதாவது யூகித்து உண்மையை அறிவான் என்றெல்லாம் மிக அருமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னொரு நூலில் புதனுக்கு 4ல் சந்திரன் இருந்தால், சந்திரனுக்கு 4ல் புதன் இருந்தால் அவனுக்கு கதை, கவிதை, ஜோதிடம், மறைபொருள், இது போன்ற நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம், மக்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம், கல்விகள் எல்லாம் நன்றாக வரும் என்று சொல்லியிருக்கிறது. இப்போது புதனுக்கு 5 குரு, திரிகோணம், கேந்திரம், திரிகோணம் 4, 7, 10 கேந்திரங்கள், 5, 9 திரிகோணங்கள். இந்த திரிகோணங்கள் என்பது நீங்கள் படித்து பெறுவதை சுட்டி காட்டும் தன்மை அல்ல. அதை காட்டாது. பிறப்பிலேயே நீங்கள் பெற்று வந்தீர்கள் அல்லவா, அதை காட்டும். கண்ணதாசன் ஏற்கனவே பெற்று வந்தது தான் அந்த கவிதை. அலெக்சாண்டர் வீரம் ஏற்கனவே பெற்று வந்ததுதான். கர்ணனின் கொடை குணம் அவன் கற்று வந்ததல்ல, பெற்று வந்தது. நேட்டிவிசம், எம்பரிசம் என்பார்கள். அந்த நேட்டிவிசத்துக்கு 5, 9 இந்த இடங்கள் சான்று. ஆக இயல்பாகவே அவனுக்கு ஞானம் உண்டு. இது ஒரு வகை. சந்திரனுக்கு 4ல் புதன், புதனுக்கு 4ல் சந்திரன், இது கேந்திரம். மறைபொருள், கவிதை, கட்டுரை, கதை, ஜோதிடம், இது போன்ற மறைபொருளெல்லாம் வரும் என்று சொல்லியிருக்கிறது. இது கற்றும் பெறுவது. பெற்றும் இருக்க வேண்டும், கற்றும் சிறப்பு அடைவது. இது கேந்திரங்கள். இதிலிருந்து நாம் அறிய வேண்டிய இன்னொன்று,
ஏதேனும் ஒரு கிரகம் இருந்து அந்த இடத்திற்கு திரிகோணங்களில் அல்லது கேந்திரங்களில் கிரகங்கள் இருந்தால் இந்த கிரகத்தின் இயல்பான தன்மையும் அந்த கிரகத்தின் இயல்பான தன்மையும் வளரும். இதை நாம் அறிந்த வேண்டும். ஒரு பாவத்தின் பலனை அறிய அந்த பாவத்தையே உதயமாக வைத்து அந்த பாவாதிபதி பாவத்திலிருந்து எத்தனையாவது பாவம் அதையும் பார்க்க வேண்டும். இந்த கிரகத்தின் குணத்தை பார்த்து இதற்கு கேந்திரங்கள் அல்லது திரிகோணத்தில் இருக்கின்ற கிரகங்களின் தன்மையும் இணைத்தும் பார்க்க வேண்டும். இதை தெரியப்படுத்துவதுதான் ஜோதிடம். புரிந்து கொள்ளுங்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, நல்ல நாள். எதிர்பார்த்த லாபம் சிரமப்படாமலேயே கிடைக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை நீங்களும் மற்றவர்களும் ரசிப்பீர்கள். அவ்வளவு நன்றாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, உச்சகட்ட குழப்பம் இன்று நேரிடும். இது செய்யலாமா வேண்டாமா, நமக்கு நன்மையா தீமையா, ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு திணறல் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. கடகராசி அன்பர்களே, அந்நியரும் இன்று உங்களுக்கு உதவுவார்கள். நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு தொடக்கமும் நல்லபடியாக அமையும். பலருக்கு எதிர்பாரா இன்ப அதிர்ச்சி ஏற்படும் நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் மனதுக்கு பிடித்த ஒரு வேலையை, அந்த வேலையை செய்வதனால் பலருக்கு லாபம் நன்மை என்று இருக்கும்போது அந்த வேலையை இன்று நீங்கள் செய்து பெருமைப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் பணி துப்புரவு பணி. தேவையற்ற விஷயங்களை களைவது இன்று முக்கியமான ஒரு வேலை. அந்த வேலையை திறம்பட செய்து முடிப்பீர்கள். அதனால் சில நன்மைகளையும் பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சற்று கவனம், சற்று அல்ல வெகு கவனம் வேண்டும். ஏனென்றால் ஒரு வீண் பழி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. செய்தது யாரோ அதை நீங்கள் என்று ஒரு சில முக்கியமானவர்கள் எண்ணக்கூடும். அதற்கு இடம் கொடுக்காத வரையில் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல நாள். வீடு, வாகனம், சுகம் போன்ற விஷயங்கள் தங்கு தடையின்றி இன்று உங்களுக்கு கிடைக்கும். நினைத்தது போலவே நடக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, எத்தகைய முயற்சியை கையாள்வது, கையாண்டும் அந்த முயற்சியை எப்படி செயல்படுத்துவது
என்பதிலெல்லாம் ஒரு தெளிவும் தீர்க்கமும் கிடைக்கப்பெற்று அப்படியே செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள். ஆயின் அந்த வெற்றி சற்று தாமதமாக கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, பேச்சில் கவனம். ஒன்று, பேசக்கூடாத பேச்சை பேசக்கூடாத இடத்தில் பேசிவிடக்கூடும், அல்லது வாக்கு கொடுத்தல், நிறைவேற்ற முடியாத ஒன்றை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தல். இந்த இரண்டில் ஒன்று இன்று நடப்பதாக காட்டுகிறது. கவனம். கும்பராசி அன்பர்களே, யாருடைய உதவியையும் கேட்டு பெறாமல், யாருடைய யோசனையும் கேட்காமல் தனித்து ஒரு முடிவெடுத்து அதன்படி நடந்து நல்லதை பெறும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, இன்றைய உங்களது செயல்கள் அனைத்தும் இன்றைய நன்மையை, இன்றைய லாபத்தை கருதி அல்ல, நாளைய தினத்தை கருத்தில் கொண்டு நடப்பதாக இருக்கும். அது நல்லபடியாக நடக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.